டித்வா சூறாவளியின் பின்னர் இலங்கையில் பலவிதமான பாதிப்புகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்திருக்கின்றோம். எல்லோருக்குமே இருக்கும் ஒரு பொதுவான பாதிப்பு என்ன என்று சொன்னால், உங்கள் கையில் இருக்கும் நாணயத்தாள்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அந்த நாணயத்தாள்கள் ஈரலிப்பாக இருக்கும். அப்படியான நாணயத்தாள்களை என்ன செய்யலாம்? இப்படியான பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறது. இந்த நாணயத்தாள்களை கையாளுதல் மத்திய வங்கி ஒரு விசேடமான அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. டித்வா அனர்த்த நிலைமையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்களை பாதுகாப்பாக கையாள்வது குறித்து பொதுமக்களுக்கு வழிகாட்டப்பட்டுள்ளது. இதற்கான வேலை திட்டத்தை இலங்கை மத்திய வங்கிதான் முன்னெடுத்திருக்கிறது. நனைந்த நாணயத்தாள்களை மெதுவாக பிரித்து வெப்பம் இல்லாவிட்டால் ரசாயனங்கள் மற்றும் இரும்புகள் போன்ற அதிக வெப்பத்தை பயன்படுத்தாமல் இயற்கையாக உலர்த்துமாறு மத்திய வங்கி ஒரு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கிறது. மக்கள் பயன்படுத்த முடியாத நாணயத்தாள்களை எந்த ஒரு வணிக வங்கியிலும் மாற்றுவதற்காக நீங்கள் சமர்ப்பிக்கவும் முடியும். மாற்றுவதற்கு சமர்ப்பிக்கும் போது சேதமடைந்த நாணயத்தாளின் மதிப்பை பாதுகாப்பதும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு முயற்சிகளை ஆதரிப்பதும் இந்த நடவடிக்கையின் முக்கியமான நோக்கம் என்று மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது. எனவே நாணயத்தாள்களை கையாளுதல் எப்படி மத்திய வங்கி விசேடமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது.